Hello and welcome to Keep Coding. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது loops and arrays. C லாங்குவேஜில் 3 types of loops இருக்கும். while, do while, for loop. இது இல்லாமல் C ஷார்ப் ஜாவா மாதிரியான லாங்குவேஜஸில் for each loopனு ஒன்று இருக்கும். ஆனால் Go லாங்குவேஜில் ஒரே ஒரு லூப் தான், for loop மட்டும்தான். அந்த ஒரே for loopே இந்த எல்லா லூப்ஸோட வேலையும் பார்க்கும். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஒரு 5 நம்பரை இன்புட்டாக வாங்கி அந்த நம்பரோட சம்மை வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். மெயின் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம 5 டைம்ஸ் ஸ்கேன்ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் கவுண்ட்டுங்கிறப்ப இந்த இடத்துல 5 இருக்கணும், I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இந்த லூப் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த வேல்யூ வாங்க நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அப்புறம் சம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் இருக்கணும். இது ரெண்டும் இன்டிஜர். sum equal to sum plus temp. இப்போ இந்த லூப் முடிஞ்சோன்னே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்கேன்ஆஃப் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு நியூ லைன் கேரக்டர் போடணும். ஏன்னா வந்து நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணி எகெயின் அண்ட் எகெயின் நம்பர் என்டர் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 1 2 3 4 5 5 வேல்யூ கொடுக்குறேன். 15 பிரிண்ட் பண்ணுது. இப்போ நம்ம பண்ண இந்த ஃபார் லூப் வந்து சியில் இருக்கிற அந்த ஃபார் லூப்போட எக்ஸாக்ட்லி சேம் ஸ்ட்ரக்சர் உள்ளது. இப்போ நம்ம சியில் இருக்கிற வைல் லூப் வந்து ஒரே ஒரு கண்டிஷனை தான் எப்போதும் வாங்கும். ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இனிஷியலைசேஷனை வந்து முன்னாடியே பண்ணிடணும். இன்க்ரிமெண்ட் வந்து லூப் எண்ட் ஆகிறப்ப பண்ணணும். ஸோ இது வந்து சியில் இருக்கிற அதே வைல் லூப்போட ஸ்ட்ரக்சர். ஆனால் இதுக்கும் நம்ம வந்து ஃபார் கீவேர்டு தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ சேம் ஒர்க்கிங் தான், பட் ஆனால் வந்து நம்ம இதை வைல் லூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். சியில் டூ வைல் லூப்னு ஒன்று இருக்கும். அந்த லூப் மோஸ்ட்லி யூஸே ஆகாது. மினிமம் 1 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் லூப் கண்டிஷன் செக் ஆகும். அந்த டூ வைல் லூப்புக்கு கோல ஈக்குவலண்ட் கிடையாது. அதையும் நம்ம வந்து இந்த ஃபார் லூப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபிக்ஸட் இன்புட் தான் வாங்குகிறோம். அதாவது 5னா 5 நம்பர் இன்புட் வாங்குகிறோம். இதை வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமாக மாற்றுவோம். நம்பர் வந்து இன்புட் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ வந்து ஒரு நம்பர் இன்புட் பண்ணாமல் இன்னொரு ஒரு கேரக்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நான் நம்பரை வந்து இன்புட் பண்ணால் அந்த ப்ரோக்ராம் அங்கேயே ஸ்டாப் ஆகி இது என்னென்ன நம்பர்லாம் நம்ம இன்புட் பண்ணோமோ அதோட சம்மை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி மாற்றுவோம். இப்போ இது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகணுங்கிறதுனால நமக்கு ஒரு இன்ஃபினிட் லூப் தேவை. அப்படின்னா இந்த கண்டிஷன் நமக்கு தேவைப்படாது, இதுவும் தேவைப்படாது. இப்படி ஃபார் போட்டு டைரெக்டாக இந்த I ப்ளஸ் ப்ளஸையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்க்குள்ளே இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எந்த கண்டிஷனும் இல்லைன்னா இது வந்து ஒரு இன்ஃபினிட் லூப். இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு இன்ஃபினிட் லூப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு எப்போதுமே வந்து ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் தேவை. அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு நம்பர் இல்லாத இன்புட் வர்றப்ப
நம்ம அது வந்து அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கால் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த ஃபார் லூப் எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆனோன்னா நம்ம வந்து சம்மை வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். நம்பர் இல்லாத இன்புட் வாங்க நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் தேவை. இப்போ இந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை நம்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணி டெம்பில் வைக்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் strconvன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் பார்த்துருப்போம். அதான் யூஸ் பண்ண போகிறோம். a to I அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். இப்போ இந்த a to ஐயோட ரிட்டர்ன் டைப் பார்ப்போம். இது வந்து 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு இன்ட் அப்புறம் ஒரு எரர். ஸோ எப்போதுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜர் மாத்துறப்ப எரர் நடக்கலாம். அதாவது ஒரு நான் நியூமெரிக் வேல்யூ அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்ததுன்னா அது இன்டீஜராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த எரரை ஹேண்டில் பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்து பிரேக் பண்ண போகிறோம். இப்போ இந்த எரர் வேல்யூவையும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும். அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எரர் நாட் நில்லான்னு செக் பண்ணணும். கோலாங்ல நல் கிடையாது, அதுக்கு பதிலாக நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவலன்ட் இருக்குது. இப்போ இந்த எரர் இஸ் நாட் ஈக்குவல் டு நில் அப்படின்னா இந்த ஏதோ ஒரு எரர் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து பிரேக் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். மூணு நம்பர் இன்புட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எண்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி 93 பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஃபார் ஈச் லூப்போட ஈக்குவலண்ட்டை பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு நமக்கு அரேஸ் தெரியணும். அதனால அதுக்கு முன்னாடி அரேஸ் பார்த்துருவோம். இப்போ ஒரு அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு இன்டீஜர் அரே. அரேங்கிறது ஃபிக்ஸ்ட் லெங்த் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் வந்து வச்சிருக்கோம். இப்போ 5ன்னு நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டு அதால் 5 எலமெண்ட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதில் 6வது எலமெண்ட்டை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியாது. இந்த அரேக்கு எப்படி அசைன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு அரேக்கு அசைன் பண்ணுறதுக்கு இதான் சின்டாக்ஸ். இப்போ இங்கே டாட் 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 அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 5ன்னு கொடுக்கலாம். ஆனால் டாட் 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 அப்படின்னா ரைட் சைடு வந்து எத்தனை எலமெண்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோமோ, இங்கே இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறோமோ அதோட லெங்க்த்தை வந்து இந்த டாட் டாட் டாட்டில் அதுவே எடுத்துக்கும். இப்போ இந்த 5 ஐட்டமையும் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம ரெகுலர் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லென்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு அரேவை கொடுத்தா அந்த அரேயோட லெங்க்த்தை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம 0லேருந்து 5க்கு முன்னாடி, அதாவது 0லேருந்து 4 வரைக்கும் நம்மளோட அரே ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ லென் ஆஃப் ஏஆர்ஆர் அப்படின்னா இங்கே 5ன்னு வரும்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஏஆர்ஆர் ப்ராக்கெட்டில் ஐ கொடுத்தா இது வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். இங்கே என்ன நம்பர் இருக்குதோ இந்த ஐயில் அந்த ஐட்டம் தான் வந்து பிரிண்ட் ஆகும். 0 இருக்கிறப்ப 78 பிரிண்ட் ஆகும், 1 இருக்கிறப்ப 56 பிரிண்ட் ஆகும். இந்த லூப் அப்படியே கண்டினியூ ஆகிறப்ப இந்த 5 நம்பரும் பிரிண்ட் ஆகும்.
இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம். நம்ம நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணல. திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 5 நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அதோட இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஈஸியான ஃபார் லூப் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் I, n ஈக்குவல் டு ரேஞ்ச் இங்கே நம்ம அரேவை கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபார் லூப்பில் ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன் போகிறப்பையும் ஐயில் இண்டெக்ஸும் 0, 1, 2, 3, 4ன்னு வரும். எண்ணில் அதோட வேல்யூ 78, 56, 78 அப்படின்னு வரும். ஸோ அதுக்குள்ளே நம்ம எதுவுமே மாற்றலை. இந்த ARR நம்ம இனிமேல் போட தேவையில்லை, ஏன்னா எண்ணிலேயே நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சேம் அவுட்புட். இப்போ சப்போஸ் நீங்கள் ஐ நீங்கள் பிரிண்ட் பண்ண விருப்பப்படலை அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கம்பைல் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த ஐயை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஆனால் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணாமல் இங்கே அண்டர்ஸ்கோர் போட்டால் கம்பைல் ஆகும். இப்போ அந்த வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபிக்ஸட் லெங்த் அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேரியபிள் லெங்த் ஸ்லைஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.